தெரிஞ்சுக்கும். இப்போ நான் வந்து கங்கா மருத்துவமனையில் இருக்கேன், ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல். அது டெய்லி ஃப்ராக்சர்ஸு, அதில் 80 வயசு 90 வயசு ஆனப்புறம் தேங்க்ஸ் டு த டெவலப்மெண்ட் இன் மெடிசன் 80 90 100ங்கிறது இப்போ சர்வ சாதாரணமாயிடுச்சு. 70 வயசில் ஒருத்தர் அடிபட்டு வந்தேன்னா 70 வயசு தான் ஆச்சு, சின்ன வயசு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நம்ம முன்னேறிட்டோம். இது பட் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இத்தனை வருஷமாக நீங்கள் எல்லாரும் நம்ம உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்புன்னு எதை நினைப்பீங்க? ஹார்ட். சில பேர் நினைப்பாங்க பிரெயின், லங்ஸ், அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். உலகத்தில் புதுசாக ஒரு ஐடியா இப்போ வந்திருக்கு. ஹார்ட்டு, லங்கு, பிரெயின் இது எல்லாத்தோட ஒரு மனிதனுக்கு முக்கியமானது அவனுடைய தசைகளும் எலும்பும் தான். என்னைக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கு பாதிப்பு வருதோ அன்றைக்கே உயிர் போயிடுச்சு. என்னைக்கு யூ ஆர் டிபெண்ட் ஆன் மற்றவங்களை நடக்க முடியாமல் ஸ்டேஜுக்கு போனான்னா அது ப்ராப்ளம். சார்கோபீனியா கூகுள் பண்ணி பாருங்க. சார்கோபீனியானா மசில் வேஸ்ட் ஆகிறது. ஆஸ்டியோபொரோசிஸ்ங்கிறது எலும்பு சுத்தமாக சாஃப்ட் பட்டர் மாதிரி ஆகிடும். அந்த கடினமான எலும்பு சாஃப்ட் ஆகிடும். ஏன் இது சொல்ல வரேன்னா, 30 வயசுலையும் 40 வயசுலையும் நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கிறோமோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் 70 and 80 இயர்ஸ். அதனால் இந்த தசைகளை தளர்ச்சியாக விடாதீங்க. அப்புறம் எலும்பு சக்தி வாய்ந்த இருக்கணும்னா சன்லைட் வேணும். ஸோ 20-30 வயசுலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணுறதும் வெளியில் போய் நின்று சன்பாத் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். சார்கோபீனியாவும் ஆஸ்டியோபொரோசிஸும் இல்லைன்னா உங்களுடைய ஹார்ட்டு, லங்கு எல்லாமே சிறப்பாக வேலை செய்யும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணுன்னா, வாக்கிங் போகிறது, சன்பாத் எடுக்கிறது, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் எக்ஸசைஸ், இவ்வளோ தூரம் சன்லைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வந்தானே இந்த ஹார்ட், லங்கு ப்ராப்ளம் எல்லாமே போயிடும். கடைசி நாள் மட்டும் நடந்து சாகணுங்கிற மன உறுதியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஹார்ட், லங்கு எப்போவுமே இளமையாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான செய்தி. அலட்சியப்படுத்த வேண்டாம். சின்ன வயசில் அலட்சியப்படுத்தினா பின்னாடி பெரிய ப்ராப்ளம் தரும். இந்தியாவில் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம், இந்த சர்ஜரிக்கு வரவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் கசக்கும் ஒரே இனிப்பு சக்கரவியாதி தாங்க. எல்லாரும் நினச்சிக்கிறாங்க கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி 500 600ன்னு வச்சுக்கிட்டா நான் ரொம்ப பெரியவன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் சுகர், டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் சதமே அடிக்கக்கூடாதுங்க. 90லேயே வச்சுக்கணும். 90ல் வச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமைஞ்சிடும். அதனால் டயபெட்டிஸ்